யூனிட் 1ல law of addition of probability. இது வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க்ல கேட்பாங்க. மற்றபடி ப்ரூஃப் கேட்டிருந்தாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. 10 மார்க்காக தான் சப்டிவிஷன்ல கேட்கலாம். ஸோ லா ஆஃப் அடிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டினும் கேட்கலாம், இல்லை அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டினும் கேட்கலாம். இதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்து தான் இது மெமரைஸ் பண்ணணும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட். வேர் ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவென்ட்ஸ் and are not disjoint. ரெண்டு தனித்தனியா கிடையாது, அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் பார்க்க போறோம். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான டயக்ராம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எஸ்ன்றது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள நமக்கு ரெண்டு செட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து ஏன்னு ஒரு செட் இருக்கு. ரெண்டாவது ஒரு செட் நமக்கு வந்து புரியணுன்றதுக்காக நான் இன்னொரு கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஒரு செட்டு பின்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நடுவுல நமக்கு இன்டர்செக்ஷன் இருக்கு. இந்த இடம் இருக்குல்ல, இப்ப நம்ம ஷேட் பண்ணிட்டு வரோம்ல, இந்த இடம் ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் பார்ட். ஸோ அந்த பார்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அடுத்தது நமக்கு இன்னொரு பார்ட் இருக்குல்ல, இங்க இந்த ப்ளூ கலர்ல ஷேட் இந்த ப்ளூ கலர் பார்ட் வந்து ஏவே கிடையாது, அந்த இடத்துல வெறும் பி மட்டும்தான் இருக்கு. ஸோ ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்க பார்ட்ல பியோட வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஏபி அப்படின்னு சொல்லி வென் டயக்ராம்ல எடுத்திருக்கோம். பட் நார்மலா இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இப்போ இந்த எல்லோ கலர்ல வந்து ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் இருக்கு. பட் இந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணியிருக்கிறதுல பியோட பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், ஏயோட பாயிண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ ஏ பாயிண்ட் இல்ல, பி பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதுறோம். ஏ பார்னா ஏயோட காம்ப்ளிமெண்ட், ஏ இல்லாத ஏ செட்ல இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ செட்ல இல்லாதது பியோட சேர்ந்துருக்கு, அதை அங்க மீன் பண்ணிருக்கோம். ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சைடு இருக்கிறது என்னன்னு மார்க் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த பக்கம் நான் வந்து பிங்க்ல ஷேட் பண்றேன்னா, ஏ சைட பிங்க்ல ஷேட் பண்றேன். இது வந்து பி பாயிண்டே கிடையாது, பி பாயிண்ட் இல்லாம இங்க வெறும் ஏ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி பார் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பி பாயிண்டே கிடையாது, அதான் பி பார். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னு சொல்லுவோம். ப்ளூ கலர்ல இருக்கிறது ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த தியரமை ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஏ யூனியன் பி எழுத போறோம். ப்ரூஃப். ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த கிவன் டயக்ராம் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பியை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ யூனியன் பின்றது என்னது? எல்லாமே சேர்ந்தது அப்படின்றது தான் ஏ யூனியன் பி. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏன்றது அந்த பிங்க் மட்டும்தான் ஏ. இப்போ ஏ மட்டும்னு அர்த்தம் இல்லை. ஸோ ஏ யூனியன் அதோட எதை சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரையும் சேர்க்கிறோம். பிங்க்கு அந்த நடுவில் இருக்கிற அந்த எல்லோ ஷேடு வந்து நமக்கு ஏயோடய ஏ செட்டோடய வந்துடும், அந்த ப்ளூ கலர் ஃபுல்லா. திருப்பி நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஏ இந்த செட்டு ஃபுல்லாவே ஏ. ஸோ இதோட நம்ம எதை சேர்க்க போறோம்னா இந்த சைட்ல ஷேட் பண்ணி வச்சிருக்கோம்ல ப்ளூ கலர்ல, அதையும் சேர்த்துக்க போறோம். ஸோ ஏ யூனியன் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இதுதான் நம்ம டயக்ராம்ல இருந்து மார்க் பண்ணி எழுதியிருக்கோம். ஏ யூனியன் பியை இப்படி எழுதலாம். இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி எடுக்க போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது என்னவாகும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இந்த பக்கம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இப்போ நடுவில் இருக்கிற யூனியன்னா நம்ம அடிஷன் யூஸ் பண்ணுவோம், இன்டர்செக்ஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல என்ன பண்ண போறோம்? யூனியனுக்கான சிம்பிள். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் சிம்பிள்ல, ஸோ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டோம், அந்த யூனியன் இருக்கிற இடத்துல தனித்தனியா பிரிச்சுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பிய நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஆட் அண்ட்
subtract A intersection B on RHS. ரைட் ஹேண்ட் சைடில் ஆடும் பண்ண போகிறோம், சப்ட்ராக்டும் பண்ண போகிறோம். அப்போ இது என்னவாகும்னா P of A union B equal to P of A plus ஏற்கனவே P of A bar intersection B இருக்கு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், P of A intersection B ஆடும் பண்ணுறோம், சப்ட்ராக்டும் பண்ணோம். நம்ம எதை ஆட் பண்ணாலும் எதை ஆட் பண்ணால் அதை என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் டேலி பண்ணுறதுக்காக. ஸோ ஆடும் பண்ணிட்டோம், சப்ட்ராக்டும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு டேர்மை நம்ம கிளப் பண்ண போகிறோம். இப்போ இதை டயக்ராமில் போய் கிளப் பண்ணி பாருங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது எங்கே இருக்குது, நமக்கு அந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ண இடம் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அண்ட் இங்கே ப்ளஸ், அது வந்து ப்ளஸ்ன்றது என்னென்னா யூனியன். ஸோ இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ P of A union B equal to P of A plus இது ரெண்டு மட்டும் நடுவில் இருக்க பிளஸுக்காக யூனியன் எழுதுறோம். P of A bar intersection B union A intersection B, இது ரெண்டுத்துக்குமான யூனியன் மைனஸ் P of A intersection B. இந்த ரெண்டுத்துக்குமான யூனியன் எங்க இருக்கு பாருங்க. A bar intersection Bன்றது நம்ம ப்ளூ சைட் ரீஜியன் அண்ட் A intersection Bன்றது நம்மளோட எல்லோ. ஸோ இந்த ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தது தான் என்னதுன்னா பி செட்டு, அந்த ரெட் கலர் பால். நல்லா பாருங்க, ஏ பார் இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பி எல்லோவும் சேர்ந்தது, இதோட யூனியன் தான் மொத்தமான அந்த ரெட் கலர் பால். அப்போ அதை நம்மளால P of Bன்னு எழுத முடியும். ஸோ இந்த மிடில் இருக்கிறது P of B. ஸோ இது P of A பிளஸ் P of B மைனஸ் P of A intersection B. இதுதான் இதுக்கான ப்ரூஃப், அடிஷன் தியரமுக்கான